الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون، وما تنفقوا من شيء فإن الله به عليم. صدق الله العظيم. عن عقبة بن عامر رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن الصدقة لتطفئ عن أهلها حر القبور، وإنما يستظل المؤمن يوم القيامة في ظل صدقته. رواه الطبراني والبيهقي. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தார் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த வருடமும் பாக்கியம் நிறைந்த, சிறப்புகள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து 27வது நோன்புல காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மல் ஹம்துலில்லாஹ். மீதமாக இருக்கக்கூடிய அந்த 1-2 நாட்களுடைய நோன்புகளையும் பூர்த்தியாக ஆஃபியத்தோட ஆரோக்கியமாக பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. முழு உலகத்திலும் யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருக்கிறார்களோ அத்துணை நோன்பாளிகளுடைய நோன்பையும் துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தரப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய விதமாக வாழ்க்கையில எங்களால எவ்வளவு அமல்களை செய்ய முடியுமோ, எவ்வளவு இபாதாத்துகளை செய்ய முடியுமோ, இந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய விருந்தாளிய எவ்வளவு இந்த வருடம் கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில அமல்களின் மூலமாக, இபாதத்துகளின் மூலமாக இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் எல்லாரும் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த மாதத்துல நாங்க செய்த அமல்கள்ல 1-2 அமல்களை தவிர மற்ற அமல்கள் மௌத்து வரைக்கும் தொடர்ச்சியாக வாழ்க்கையில செய்யப்படக்கூடிய அமல்கள். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உதாரணமாக தராவீஹுடைய தொழுகை, அது வருடத்துல ரமலானுடைய மாதம் மாத்திரம்தான் தொழ முடியும். அது தொடர்ச்சியாக எங்களுக்கு மற்றைய காலங்கள்ல தொழ முடியாது. ஆனா இதர வணக்கங்கள், இதர இபாதத்துகள், அமல்கள், நாங்க வேறையாக செய்யக்கூடிய எல்லா அமளிபாதத்துகளும் அது தொடர்ச்சியாக மௌத்து வரைக்கும் எங்களோட
பிரயாணம் செய்யக்கூடிய அமல்களாகத்தான் இஸ்லாத்துல வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது இந்த காலத்துக்கு மாத்திரம் குறிப்பிட்ட அமல்கள் கிடையாது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில பலவிதமான அமளிபாதத்துல கவனம் செலுத்திய நாங்க எப்படி தொழுகையில் இந்த மாதத்துல பேணுதலா ஈந்தோமோ, எப்படி மற்ற சுண்ணத்தான வணக்க வழிபாடுகள்ல பேணுதலா ஈந்தோமோ, மற்ற எல்லா அமளிபாதத்திலும் இந்த மாதத்தில் எப்படி பேணுதலாக மிச்சம் பக்குவமாக இருந்தோமோ, இந்த மாதத்துல சொற்பமாக இருக்கக்கூடிய இந்த மீதமான நாட்கள்ல நாங்க விசேஷமாக கருத்துல எடுக்க வேண்டிய, கவனம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் சதகா என்று சொல்லக்கூடிய அமல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில ஜகாத்துக்கு தான் நிபந்தனைகள் இருக்குது. அது ஒரு வருடம் பூர்த்தியாக ஈக்கணும். இந்த விடயங்களுக்கு மாத்திரம்தான் ஜகாத் கடமையாகும். அதை கொடுக்கிறவங்களுக்கு இப்படி குவாலிபிகேஷன் ஈக்கணும், எடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த தகுதிகள் ஈக்கணும் என்பதாக ஜகாத்துக்கு மாத்திரம்தான் நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்குதே தவிர சதகா என்று சொல்லக்கூடிய அமல வாழ்க்கையில செய்யக்கூடிய மனிதனுக்கு அது நிபந்தனை இல்ல. வாழ்க்கையில சதகா கொடுக்கறதுக்கு வசதி ஈக்குதா, கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஈக்குதா, அவன் தாராளமாக வாழ்க்கையில இந்த அமலை செய்ய முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. ரமலானுடைய மாதம் வந்துட்டா காற்றை விட வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சதகா செய்வாங்க. காற்றை விட வேகம் என்றா கொஞ்சம் யோசிங்க. இவங்க எந்த அளவுக்கு சதகாவுடைய விஷயத்துல ரொம்ப வேகமாக ஈந்திப்பா, அவ்வளவு வேகமாக, அவ்வளவுக்கு காற்றை விட முந்திக் கொண்டு சதகா செய்யக்கூடிய மனிதனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைந்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ரிவாயத்துல சொன்னாங்க, மற்ற காலங்கள்ல செய்யப்படக்கூடிய சதகாவை விட ரமலானுடைய மாதம் செய்யப்படக்கூடிய சதகாவுக்கு சரியான விசேஷம் உண்டு. அல்லாஹ்விடத்துல சரியான சிறப்பு இருக்குது. மற்ற காலங்களை விட இந்த காலங்கள்ல செய்யப்படக்கூடிய சதகாவுக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்றால் நோன்பென்றாலே எங்களுக்கு தெரியும், அடுத்தவர்களுடைய பசியை உணர வைக்கிறதுக்காக வேண்டிய அல்லாஹ் கடமையாக்கின விஷயம். அடுத்தவர்களுடைய வழி விளங்கணும், அவர்களுடைய உணர்வு மதிக்கப்படணும், அதுக்காக வேண்டிதான் நோன்பு கடமை. இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா சதகா கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு மற்ற காலங்களை விட விசேஷமான பல நன்மைகளை வச்சிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா கவலை, நாங்க எல்லாரும் சதகாவுடைய விஷயத்தை பார்க்கிறது அது ஒரு சாதாரணமான அமலாக பார்க்கிறோம், அது ஒரு சின்ன அமலாக பார்க்கிறோம், அது நாங்க பெருசாக வாழ்க்கையில கவனம் எடுக்கிறோம் இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி தொழுகா ஒரு இபாதத்தோ, எப்படி நோன்பு ஒரு இபாதத்தோ, ஹஜ் ஒரு இபாதத்தோ, உம்ரா ஒரு இபாதத்தோ, வாழ்க்கையில இந்த இபாதத்தில் எப்படி கவனமா ஈக்கிறோமோ, பேணுதலா ஈக்கிறோமோ, சதகா என்றதும் ஒரு இபாதத். இது வாழ்க்கையில பெரிய ஒரு வணக்கம் சதகா என்றது. ஆனா சில மனிதர்களுக்கு சதகாவை பத்தி பேசினா விருப்பம் குறவு, சதகாவை பத்தி பேசினா அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சதகா என்று சொல்லக்கூடிய அமல் அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு பாரமாயிக்குது, அது கஷ்டமாயிக்குது, அந்த அமல வாழ்க்கையில செய்யறதுக்கு ஏறாமைக்குது. இவருக்கு 20 ரக்காத் தராவீஹ் லேசி, ஆனா வாழ்க்கையில பொக்கட்டால ஒரு சின்ன கணக்கு சதகா கொடுக்கிறது சரியான கஷ்டமாயிக்குது. கியாமுல் லைல் எவ்வளவு நேரமும் நிக்கிறடி, எவ்வளவு நேரமும் தொழுவரடி, ஆனா சதகா கொடுக்கிறது வாழ்க்கையில சரியான கஷ்டமாயிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் அல்லாஹ் பலமான விஷயமா எதை வச்சிருக்கிறார், சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உலகத்துல பலம் வாய்ந்த விஷயம் என்றா அது கல்லு மலைகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் சூரத்து நபால சொல்றான், வல் ஜிபால அவுதாதா, நாங்க கல்லு மலைகளை கொண்டுதான் பூமியை தாங்க வச்சுக்கிறோம், அது முளைகளாக வச்சுக்கிறோம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லு. அப்ப கல்லு மலைகளை பலமான விடயமாக அல்லாஹ் வச்சுக்கிறான். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, இந்த கல் மலைகளை விட, இந்த ஜபல்களை விட பலமான ஒரு விஷயம் உலகத்துல இருக்குதா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கல் மலைகளை விட பலமான விஷயம் தான் இரும்பு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ அன்ஸல்னல் ஹதீத ஃபீ, இரும்ப படைக்கல்ல, இரும்ப நாங்க இறக்கினோம்னு சொல்லி குர்ஆன் சொல்லு. இரும்ப படைக்கல்ல, இரும்ப இறக்கினோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப கல்லு மலைகளை விட பலமான விஷயமா அல்லாஹ் இரும்ப வச்சிருக்கிறார்.
எவ்வளவு பெரிய கல்ல ஐந்தாலும் இரும்ப கொண்டு உடைச்சு போட்டுருமா இல்லையா? அதுக்கு பின்னால கேட்டாங்க, இந்த இரும்பை விட பலமான விஷயம் இருக்குதா? சொன்னாங்க, இரும்பை விட பலமான விஷயம் தான் அல்லாஹு தாலா நெருப்ப பட செய்கிறார். எவ்வளவு சக்தி வாய்ந்த இரும்பு ஐந்தாலும் நெருப்பை கொண்டு அதை உருக்கி போட்டுடையலும். கேட்டாங்க, இந்த நெருப்பை விட பலமான விஷயம்? சொன்னாங்க, நெருப்பை விட பலமான விஷயம் தான் அல்லாஹு தாலா தண்ணீரை வச்சுக்கிறார். எவ்வளவு பெரிய நெருப்பு ஐந்தாலும் தண்ணீரை கொண்டு ஒரு கண்ட்ரோலுக்கு, கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். கேட்டாங்க, இந்த தண்ணீரை விட பலமான விஷயம் ஈகுதா? சொன்னாங்க, தண்ணீரை விட பலமான விஷயம் தான் காற்று. அல்லாஹு தாலா கடல் அலைகளை இயக்கிறது காற்றை கொண்டு என்பதாக விளங்கப்படுத்துறான். அவ காற்று பலமான விஷயம் தண்ணீரை விட. அவ கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட, இந்த 5 பஞ்ச பூதங்களை விட உலகத்துல பலமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? சொன்னாங்க, இந்த பஞ்ச பூதங்களை விட உலகத்துல பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த விஷயம் ஒன்று இருக்குமெண்டா, ஒரு முஸ்லிமான அடியான் தன்னுடைய இடது கைக்கு தெரியாம வலது கையால கொடுக்கிற சதக்கா என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு அமல் தான் சதக்கா. ஆனா எங்களுக்கு மத்தியில ரொம்ப பலகீனமான அமல் சதக்காவாயி, ரொம்ப பலகீனமான அமல். சிறப்புக்கள் நாங்க வாழ்க்கையில் அறியல. சதக்கா என்றது வாழ்க்கையில காப்புறுதி. சதக்கா என்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய உத்தரவாதம். சதக்கா என்றது ஒரு மனிதன் வாழ்க்கையில பாதுகாப்பு. சதக்கா கொடுக்கிற மனுஷன் வீணாகிற வரலாறு இல்லை உலகத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன சதக்கா ரத்துல் பலா. வாழ்க்கையில பலாய் முசீபத்துகள், பிரச்சனைகள், தரித்திரியங்கள், முதுமைத்தனங்கள், என்ன பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும், எல்லா பலாய் முசீபத்துகளையும் தடுக்கும் சதக்கா என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுல இருந்து தொழுதுட்டு வெளியே வாராங்க. வரக்கூடிய நேரத்துல சஹாபாக்களும் கூட வாராங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை வெளியில பாக்குறாங்க. ஆச்சரியமான விஷயம். இதுக்கு முன்னால வரலாறுல இப்படி ஒரு விஷயம் நடந்த வரலாறே இல்லை. வெளியே வாராங்க சஹாபாக்கள். அவங்களோட மஸ்ஜிதை சுத்தி ஓநாய்களுடைய பெரிய ஒரு கூட்டம் அப்படியே வளர்ச்சிருச்சு. ஓநாய்களுடைய பெரிய ஒரு கூட்டம். இந்த நேரத்துல சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஒரு நாளும் இல்லாம காட்டுல ஈக்கக்கூடிய ஓநாய்கள் எல்லாம் மஸ்ஜிதை சுத்தி. இது காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஓநாய்களுடைய தலைவன் இடத்துல போயிட்டு கேட்டாங்க, என்ன காரணம் மஸ்ஜிதை சுத்தி வந்தீங்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட அந்த ஓநாய் சொல்லிச்சு. புகாரியுடைய ரிவாயத், அஹ்மதுடைய ரிவாயத், ஹதீஸ்ல வரக்கூடிய விடயம் சொல்லிச்சு. அந்த ஓநாய், யா ரசூலல்லாஹ், அவங்களதான் நாங்க சந்திக்க வந்தோம். கேட்டாங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, முந்தியண்டா எங்களோட கண்கள்ல 1-2 ஆடுகள் சரி எங்களுடைய உணவாக கண்ணுக்கு விளங்கிச்சு. ஆனா இப்ப நாம பாக்குறோம், கொஞ்ச நாளா எங்களுக்கு சாப்பாடே கிடைக்குது இல்ல யா ரசூலல்லாஹ். ஒரு ஆடு சரி எங்கட கண்ணுல மாட்டுது இல்ல, ஒரு ஆடு சரி விளங்குது இல்ல. ஆனா ஊருக்குள்ள பார்த்தா பல ஆடுகள் இருக்குது. ஆனா நாங்க வெளியில வந்து தேடினா ஒரு ஆடு சரி எங்கட கண்ணுக்கு படுவது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு கொண்டு பின்னுக்கு திரும்பி சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, விளங்குதா என்ன செல்றேன்னு? சரி, இந்த ஓனா என்ன செல்லுதுன்னு உங்களுக்கு விளங்குதா? கேட்டாங்க, விளங்கல யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கொடுக்கிற சதக்கா உங்களோட ஆடுகளை எப்படி பாதுகாக்குதுன்னு விளங்குதான்னு கேட்டாங்க. வாழ்க்கையில தரித்திரியங்கள், பலாய் முசீபத்துகளை தடுக்கிற ஒரு விஷயம் தான் சதக்கா. அந்த நேரத்துல அந்த ஓநாய்க்கு சொன்னாங்க, மந்தையில இருக்கக்கூடிய ஆடுகளை நீங்க தொடுறது ஹராம், அதை தொடக்கூடாது. அது உங்களுக்கு தொடுறது கடமை இல்லை. ஆனா மந்தையை விட்டு வெளியில வரக்கூடிய ஆடுகளை நீங்க உணவாக எடுத்துக்கோங்கன்னு அனுப்பி வச்சா. இந்த இடத்துல என்ன செல்ல வாரோம் என்றா, அந்த இடத்துல அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் கொடுக்கக்கூடிய சதக்காவின் பரக்கத்தால அவங்களோட உணவு பொருள்களை கூட ஓநாய்களுடைய கண்ணுல கூட அல்லாஹு தஆலா காட்டினது இல்லை. அவ்வளவுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாத்தான் சதக்காவுடைய பரக்கத்தால. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில எங்களுக்கு சதக்காட மேல நம்பிக்கை வைத்தா இல்லையா? சதக்கா கொடுத்தா குறையுதுன்ற நம்பிக்கை தான் உள்ளத்துல இருக்குது. ஆனா கொடுத்தா கூடும் என்ற நம்பிக்கை வைத்தா இல்லையா? குர்ஆன் சொல்லுது, மனிதனே, சூரத்துல் பக்கராவுடைய ஆயத், நீ ஒரு பங்கு கொடுத்தா நான் 700 மடங்கு உனக்கு நான் திருப்பி தருவேன். இது அல்லாஹ்வுடைய வாதா, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சி ரத்துல் கலா என்பதாகவும் சொன்னார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விதிக்கப்பட்ட விதியை கூட மாற்றக்கூடிய சக்தி சதக்காவுக்கு அல்லாஹ்.
விதியை மாற்றி போட்டுடும். அப்படியே விதியை மாற்றக்கூடிய சக்தி சதக்காவுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் உலமாக்கள் சொல்றான, வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு கஷ்ட நஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு துன்ப துயரம் இருந்தாலும், சில நேரத்தில் எங்களுக்கு வாய் திறந்து சொல்ல இயலாத கவலை நீக்கும், வாய் திறந்து சொல்ல இயலாத கஷ்டம் நீக்கும். கூட பிறந்த சகோதரன் ஆனா எங்கட கவலையை சொல்லலா, எங்கட பிரச்சனையை சொல்லலா, சதக்காவின் மூலமாக அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க. சதக்காவை கொண்டு அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க. அது கொடுக்கிறது நான் குறவு, கொடுக்கிறது எங்களுக்கு இந்த அமௌண்ட் போதா, அது எங்களுக்கு போதாத வைக்கும். எடுக்கக்கூடிய கைகளுக்கு அது பெரிய ஒரு தேவையை பூர்த்தி செய்யலாம். நாங்க கொடுக்கிறது சின்ன விஷயம் தான், ஆனா எடுக்கிற கை இருக்குது, அதுக்கு இது பெரிய ஒரு தேவையை பூர்த்தி செய்யும் வாழ்க்கையில. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த காலத்துல நபிமார்கள் சதக்கான்னு என்னன்னு விளங்கினார், சஹாபாக்கள் சதக்கான்னு என்னன்னு விளங்கினார். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு பட்ட பேருண்டு இஸ்லாத்துல. நாம நீங்க வைக்கிற இந்த தேவையில்லாத பட்ட பேர் அல்ல, இஸ்லாத்துல சொல்ற பட்ட பேர் அவளுக்கு அபு தியாஃபான்னு சொல்லுவான், விருந்தாளிகள்ட வாப்பான்னு சொல்றேன் அவளுக்கு. ஏன் அப்படி சொல்றேன்டா, ஒவ்வொரு நாளும் அவங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை வக்து சாப்பிடுவாங்களோ எல்லா வக்தும் ஒரு விருந்தாளியோட சாப்பிடுவான். ஒரு விருந்தாளி அவனோட வைப்பான். விருந்தாளி இல்லாம மௌத்து வரைக்கும் அவன் சாப்பாடு தின்றதில்லை. என்னோட வாழ்க்கையில் இந்த அமலிக்குமா பேசுற நானா இருந்தால். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதே போல உமர் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு, சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்துல எவ்வளவு பெரிய சஹாபாக்கள். ஒரு யுத்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவ பார்த்தோம், உமர் வீட்டுல இருந்து சதக்கான்னு சொல்லக்கூடியது எவ்வளவு யுத்த காலத்துக்கு எடுத்து வந்தீங்கிறீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வீட்டுல பாதியை வச்சுட்டு பாதியை எடுத்துட்டு வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ், என்ன முழு சொத்துல பாதி இங்கதான் நீக்குது, பாதி தான் வீட்டுல இருக்குது யா ரசூலல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட கேட்டாங்க, அபூபக்கர் நீங்க என்ன எடுத்து வந்தீங்க சதக்கா யுத்தத்துக்கு? என்ன சொன்னாங்க தெரியுமா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர ஒன்றே முட்டுட்டு வரல, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம் யா ரசூல். இதான் சஹாபாக்களுடைய சதக்காவுடைய அமல். வாழ்க்கையில சதக்கா செஞ்ச விதம் இதுதான். ஆனா நாங்க எங்கட ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளார சதக்கா, வீட்டுக்கு ஒரு மிஸ்கின் வந்தா இவ்வளவுதான் கொடுக்கணும்னு நிர்ணயிச்சு வச்சுக்கிறோம். ஒரு 10 ரூபா அல்லது 20 ரூபா. சில நேரத்துல வீடுல சண்டை, ஏன் பொடிசல்லி தேடி சண்டை. காரணம் என்ன? சதக்கா என்றது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளார வச்சுக்கிறோம், இவ்வளவுதான் கொடுக்கணும், இதை தாண்டி கொடுக்கறல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 10 ரூபா 20 ரூபாவை கொண்டு எங்கட வாழ்க்கையில என்ன தேவையை பூர்த்தி செய்யணும். நாங்க இதை கொஞ்சம் யோசிக்கிறோமா? இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கிதாபில் எழுதுறாங்க, ஸைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க யாரு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மனைவியில ஒரு மனைவி, மிக முக்கியமான ஒரு மனைவி. கிதாபில் எழுதுறாங்க, பெண்கள் வேலை செஞ்சதுக்கு ஆதாரம் என்ன? இந்த தாய் தான். பெண்கள் கைத்தொழில் செய்யறாங்களே வீட்டுல, அதுக்கு ஆதாரம் இந்த தாய் தான். கிதாபில் எழுதுறாங்க, இந்த ஸைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா மௌத்து வரைக்கும் கைத்தொழிலும் வீட்டுல செஞ்சு சம்பாதிச்சான், கைத்தொழிலும் வீட்டுல செஞ்சு சம்பாதிச்சான். ஆனா உலமாக்கள் எழுதுறாங்க, ஏன் கைத்தொழில் செஞ்சாங்க தெரியுமா? இவங்களோட வாழ்க்கையில் இவங்களுக்கு ஆசைச்சு நான் உழைச்ச சல்லிய சதக்காவா கொடுக்கணும்னு சொல்லி இவங்க கைத்தொழில் செஞ்சதே சதக்கா கொடுக்கதான். வார முழுமையான லாபத்தை அப்படியே சதக்கா கொடுத்துருவான். கைத்தொழில செஞ்சாலும் சதக்கா கொடுக்க. அப்படியாப்பட்ட பெண்களும் இஸ்லாத்தில் இருக்கிறான். ஏன்? சதக்காவுடைய அமலா விளங்கினா. இது ஒரு பாரமா விளங்கல்ல, இது ஒரு கஷ்டமாக விளங்கல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா வாழ்க்கையில நாங்க சதக்கா என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அது ஒரு இபாதத்தாக பார்த்தாங்க முந்தின காலத்துடைய உம்மத். ஆனா இது பெரிய ஒரு பாரமாகி அந்த காலத்துல மனிதர்கள் அவங்களும் வாழ்ந்தாங்க, அவங்களோட ஈந்தவங்களையும் வாழ வச்சாங்க. அவங்களோட வாழ்க்கையில எதை கொண்டு சந்தோஷப்பட்டாங்களோ அடுத்தவங்களோட வாழ்க்கையில அவங்களோட சந்தோஷம் எதை கொண்டோ அதை கொண்டு அடுத்தவங்களோட முகத்துல சந்தோஷத்தை பார்த்தான். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உங்களோட உள்ளம் சதக்கான விஷயத்துல ஏன் இப்படி ஈகுதோ தெரியா, ஏன் இந்த மாதிரி பாரமா ஈகுதோ தெரியா, கொடுக்கிறதுன்னா சரியான பாரம், சரியான கஷ்டம், ஏன் இப்படி ஈகுதுன்னு தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஒரு ஆலிம் விளங்கப்படுத்துறாங்க. சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல உலகத்துல ஆகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அடுத்தவர்களோட முகத்துல, உங்களோட வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தை அடுத்தவர்களோட முகத்துல பாக்குறதுதான் ஆகப்பெரிய சந்தோஷம். வாழ்க்கை நீங்க கொடுத்து பார்த்து அந்த மனிதன் முகத்துல ஒரு பிரகாசம், அந்த மனிதன் முகத்துல ஒரு சந்தோஷம்.
எடுத்துட்டான். இதை கொண்டு எவ்வளவு தேவை பூர்த்தி ஆகும், எத்தனை பேரை கடன் கொடுக்கலும், பெரிய ஒரு சந்தோஷம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த காலத்துல வாழ்ந்தவங்க இந்த சந்தோஷத்தை தான் வாழ்க்கையில் எடுத்தார். அவங்க பதுக்கி வச்சு எண்ணி வச்சு சந்தோஷப்படல, கொடுத்து சந்தோஷப்பட்டான். அல்லாஹு தாலா அவங்களையும் சந்தோஷமா வச்சான். ஏன்? நான் தந்த சொத்து செல்வத்தை நீ கொடுக்குறியே, உனக்கு நான் தராமை போனா நான் உனக்கு தருவேன், நீ அடுத்தவரை கைவிடுறா இல்ல, நான் உனே வாழ்க்கையில கைவிடுறல்ல. ஆனா இந்த நம்பிக்கைகள் உள்ளத்துல இருந்து வைத்தா இல்லையா? உள்ளங்கள் எல்லாம் கஞ்சத்தனம் வந்தா இல்லையா? மகிழுடைய தனம் வந்தா இல்லையா? குடுக்கிறதுக்கு சிரமமா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில எங்களோட உடம்பை வச்சு செய்யற அமல்கள் சொத்து செல்வத்தை வச்சு செய்யற அமல் தான் சதக்கா. வாழ்க்கை சொத்து செல்வத்தை கொண்டு வாழ்க்கையில செய்யக்கூடிய சதக்கா. ஒவ்வொரு நாளும் ஹதீஸ்ல வருவது, என்சிலாலி மலக்கின் 2 மலக்குமார்கள் உலகத்தில் இறங்குறான். இந்த 2 பேருடைய வேலை என்ன தெரியுமா? யாருக்கு சதக்கா கொடுக்கறதுக்கு வசதி வாய்ப்பு சதக்கா கொடுக்கிறார் அல்லாஹ்வுடைய பாதையில. ஆனா அந்த மலக்கு இறங்கக்கூடிய முதலாவது மலக்கு சதக்கா கொடுக்கிற மனுஷனுக்கு துவா செய்யறாரு. எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம ஆத்தி முன்ஃபிகன் ஹலஃபா. இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறாரு, யா அல்லாஹ் இவருக்கு நீயும் கொடுப்பாயா. அதே போல அடுத்த மனிதனுக்கு இவர் துவா செய்வார். அடுத்த மலக்கு இவர வாழ்க்கையில வசதி வாய்ப்பு கொடுக்கிறார் இல்ல, இவருக்கு துவா செய்வாங்க, பதுவா செய்வாங்க, யா அல்லாஹ் இந்த மனிதன் கொடுக்காம பதுக்கிறான். ஏன்? இது எங்களுக்கு சொல்ல இயலுமா? இது என்ன வாப்பட சொத்துன்னு சொல்லி, இது என்ன அப்பட சொத்துன்னு சொல்ல இயலுமா? என்ன வாப்பக்கு கொடுத்தது யாரு? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். காரூனுக்கு சொத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் சொன்னது 4 கட்டளையில ஒரு கட்டளை, வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். உனக்கு நான் எப்படி தந்தனோ உபகாரம் செஞ்சனோ அதை போல உன்னை சொத்தை கொண்டு அடுத்தவனுக்கு உபகாரம் செய். அப்ப எப்படி நானே சொல்றது? இது ஏங்க நாளைக்கு இன்றைக்கு பணக்காரனா நாளைக்கு சில நேரத்துக்கு அல்லாஹ் தஆலா வேறமாய் திருப்பிடுவான். ஏன்னா இந்த அமலை நாங்க பொடுபோக்கா எடுத்தா இப்படியான நிலைமை வரலாம், பெரிய ஒரு லொஸ்டை கொண்டு போய் திடுவான் அல்லாஹ். அதனால அல்லாஹ்ட நியதி என்ன தெரியுமா? உலகத்துல நான் உனக்கு தாரது, நான் நேரடியா அடியானுக்கு கொடுக்கறது இல்ல. நான் ஒரு மனிதனுக்கு தாரனா, இவனுக்கு சொத்து செல்வம் ஈக்கா, நீ உனக்கு கீழாளிக்கக்கூடிய 7 எளியவர்களுக்கு கொடுக்கணும் வாழ்க்கையில். இதுக்குதான் உனக்கு சொத்து செல்வம். நீ மட்டும் சில இந்த காலத்துல சொல்றதுக்கும் சரியான கவலை. வாழ்க்கையில மனிதர்கள் உழைக்கிறாங்க, அவங்களுக்கு, அவங்களோட பிள்ளைக்கு, அவங்களோட பேரனுக்கு, அவங்களோட பேத்திக்கு, இந்த வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு உழைப்புண்ட என்னன்னே தெரியா, அவங்களுக்கு உழைப்புண்ட என்னன்னே தெரியா, கஷ்டம் என்ன என்னன்னே தெரியா, வாப்பட சிரமம் என்ன என்னன்னே தெரியா. அவ்வளவு சொத்து செல்வத்தை சேர்த்து வைக்கிறான். அடுத்தவனும் கொடுக்குற, அடுத்த வீட்டு மனுஷன் கஷ்டப்படுறார், வாழ்க்கையில கொடுக்க ரெடி இல்லை. அதனால சதக்காவுடைய விஷயம் ரமலானுடைய மாதம் பாருங்க, குடும்பத்துக்குள்ளால கொஞ்சம் தேடி பாருங்க. சில நேரம் வாய் தொடர்ந்து கேட்க மாட்டான், விஷாம ஈப்பான். ஆனா தெரிஞ்சு சும்மா ஈகவானும். சிலவனுக்கு தெரியும், வந்து கேட்கட்டும், காலில் வந்து புலட்டும். அல்லாஹு தஆலா அதே நிலைமையை மாத்திருவாங்க. நியமிக்கவர்கள் இந்த நிலைமை எடுத்துக்கொள்ளவானும். சில மனிதர்கள் இந்த காலத்துல எதுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, மான மரியாதைக்கு சரியான பயம். வாய் திறந்து கேட்கிறல்ல, கையில சல்லி இல்ல, தின்றதுக்கு வழி இல்லைன்னாலும் சொல்ல மாட்டான். அவன் சொல்லி கேட்கிறல்ல. இந்த நேரத்துல நீங்க தேடுங்க, உங்களோட குடும்பத்துல உங்களோட உம்மா வாப்பா கிட்ட வைத்து கேட்டுக்கிறோம், அம்மா உங்களுக்கு எவ்வளவு சரி கடன் நீக்குதா, இந்த மாசத்துல நான் கொடுத்து முடிக்கிறேன், வாப்பா உங்களுக்கு என்ன சரி கடன் நீக்குதா, எடுத்துக்கிறீங்களா, எப்ப கேட்கிறோம் அப்பா. அவங்களோட தேவைகளே வாழ்க்கையில பூர்த்தி செய்யறோம் இல்லை. இது வரைக்கும் இந்த 27 வரைக்கும் எங்களோட எல்லா தேவையும் முடிஞ்சு, ஆனா உம்மா வாப்பாக்கு இன்னமும் நாங்க செலவழிக்கல, வாழ்க்கை இன்னும் கொடுக்கல. ஏங்கி இருக்கிறாங்க, இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான், இன்னமும் மகன் வீட்டுக்கு போல ஒரு சதக்காவன் எடுத்துக்கணும். அவ வெளியில கொடுக்கறது என்ன புரோசனம்? முதலாவது குடும்பத்துல பாருங்க, கஷ்ட நஷ்டம் நீக்கிறவங்களை தேடுங்க. யாரு கேளா, யாருக்கு கஷ்டம், வரக்கூடிய பெருநாள் எல்லாத்துக்கும் ஒரு பெருநாள் அல்ல, எல்லாத்துக்கும் சந்தோஷம் அல்ல. எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், பெரிய ஒரு கூட்டம் கவலையில பெருநாள் எதிர்கொள்வாங்க. இவங்களை தேடுங்க. குடும்பத்துல யார் எங்களுக்கு கீழால இருக்கிறவங்க, அவங்களோட கோபம் எல்லாம் ஒரு ஓரத்துல வைங்க, அது பிரச்சனை இல்லை. அந்த கோபம் குறைக்கு பாவம், என்னால ஏழுமான ஒரு ஹக்கு, எடுக்கிறது எடுக்காமையோட விருப்பம் கொடுங்க அவளோடு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதே போல தேடுங்க. உங்களோட மஹல்லா வாசிகள்ல எவ்வளவு விதவைகள் இருப்பாங்க, அனாதைகள் இருப்பாங்க. இந்த மஸ்ஜிதுக்குள்ளால வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவ்வளவு ஏழை எளியவர்கள் வெளியில எவ்வளவு வெயில நின்று கொண்டிருக்கிறான். நான் கேட்கிறேன், இவங்க எல்லாம் மான மரியாதை இல்லாத மக்களா? இவங்க எல்லாம் சூடு சொரணை இல்லாத ஆட்களா? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கையேந்துறாங்க? ஏனென்றா இல்ல,
சரியான முறையில ஜக்காத் கொடுக்கிறோம் இல்ல, சதக்கா கொடுக்க ஏழுமானவங்க பதுக்குறாங்க. அப்ப இப்படியான நிலைமையத்தான் நாங்க வாழ்க்கையில பார்க்கணுமா இல்லையா? எல்லாம் பாதுகாக்கணும் கண்ணியமிக்கவர். இதெல்லாம் எங்கட பொறுப்பு, விளையாட்டம் இல்ல, இதெல்லாம் எங்களோட பொறுப்பு. அல்லாஹ் கேட்பான் இதை பத்தி கியாமத்துல. அதுதான் கேள்வி உண்டிக்குது, எப்படி சம்பாதிச்சா எப்படி செலவழிச்சா. அல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம சொர்க்கம் போகலாம். கட்டாயம் பதில் சொல்லணும். எங்கட சல்லி எங்கட விருப்பம் என்றெல்லாம் சொல்லலாம். அதனால தேடுங்க. அதே போல குறிப்பாக அவங்களோட மஹல்லாக்குள்ளால பாருங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை, மஹல்லா ஊழியர்களுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்து, கொஞ்சம் நல்லாவே கவனம் செலுத்து. வெளியில எவ்வளவு பேருடைய எவ்வளவு பயோடேட்டா எங்களுக்கு தெரியும். ஆக்ட்ரஸ் மார்ட, அவன்ட, இவன்ட, கிரிக்கெட்டர்ஸ்ட எல்லா விஷயமும் தெரியும். ஆனா எங்களுக்கு இவ்வளவு காலமும் தொழுவிச்சு தரக்கூடிய ஹசரத் பேர் தெரியா, அவரோட குடும்பத்துல நிலைமை தெரியா, முஅஸ்ஸின் நிலைமை தெரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. முஅஸ்ஸின்களுடைய சிறப்பு ஒரு மஜ்லிஸ்ல பேசினா சொன்னாங்களா, யுதவ்வது ஃபீ கபரிஹி, கபர்ல ஒரு முஅஸ்ஸின மண் தின்னாதெண்டா, அத்துவலு அனாக்கன் யௌமல் கியாமா, கியாமத் நாள் நீண்ட கழுத்துடையவர்கள் முஅஸ்ஸின் என்றா. அதான் சொல்லக்கூடியவன். இதுக்குதான் அசான் சொல்ல முந்தி அடிச்சாங்க அந்த காலத்துல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட யார் சொல்ல, நீங்க செல்றத பார்த்து ஒரு காலம் ஒன்று வரும், முஅஸ்ஸினா எல்லாம் வாழ தூக்குவானோர் போல யார் ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சொன்னாங்க, ஒரு காலம் வரும் முஅஸ்ஸின கணக்கும் எடுக்க மாட்டானோ என்று. அதுதான் இந்த காலம். முஅஸ்ஸினே கணக்கில். அப்ப இமாம்களுடைய விஷயம், மஸ்ஜிதுடைய உலமாக்கல்ல விஷயம் எப்பயாவது தேடிக்கிறோமா? மஸ்ஜித் உலமாக்கல்ல நிலைமையை தேடிக்கிறோமா? முஅஸ்ஸின்களுடைய விஷயம் தேடிக்கிறோமா? பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய விஷயம் தேடிக்கிறோமா? கொஞ்சம் பாத்ரூம் அங்கால இங்கால இந்த அசுத்தமா இந்த நிர்வாகத்துல கம்ப்ளைண்டா இல்லையா? என்ன இப்படி வச்சுக்கிறீங்க? நாங்க போகக்கூடிய நேரம் அப்படி சுத்த பத்தமா இனிக்கணுமா இல்லையா? ஆனா அந்த ஏழை எளியவர்களுக்கு வருஷத்துல ஒரு தடவை எங்களால் ஏழுமான ஒரு ஆக்கு, எங்களால் ஏழுமான ஒரு சின்ன சதக்கை ஹசரத் நீங்க வச்சுவோம் ஹசரத், என்னையால் ஏழுமான ஒரு சின்ன சதக்கை, என்னையால் ஏழுமான ஒரு சின்ன ஹக்கு. இதெல்லாம் செய்ய மாட்டோம் வாழ்க்கையில. ஆனா குறையோண்ட கண்டா அந்த குறையை வச்சு எப்படியாவது அவனை விரட்டி போடதான் பார்ப்போம். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை சதக்காவுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு கீழால இருக்கிறவங்களுடைய விஷயத்த கட்டாயம் பாருங்க சதக்கா. அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை, அருமையானவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் முடியறதுக்கு முன்னால எங்களுக்கு ரமலானுடைய மாதம் முடிஞ்சதோட மிக முக்கியமான ஒரு அமல் இந்த இடத்துல ஞாபகம் காட்டுறேன். அதுவும் சதக்காவுக்கு சேரக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமல். ஆனா உலமாக்கள் இதுக்கு செல்றாங்க, இது ஒரு பூர்ணமான ஜகாத் என்று சொல்றாங்க. அதுதான் ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அமல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஜகாத்துல் ஃபித்ர் ஷவ்வாலுடைய பொறைய கண்டு, அதாவது நோன்பு பெருநாளுடைய பொறைய கண்டு அந்த நோன்பு பெருநாளுடைய தொழுகை முடிவடைகிறதுக்கு முன்னால கொடுக்கப்படும். இதுக்கு முன்னால உங்களோட ஜகாத்துல் ஃபித்ர்கள் நிறைவேற்றப்படணும். அதுக்கு பிறகு நோன்பு பெருநாளுக்கு பின்னால நோன்பு பெருநாள் தொழுகைக்கு பின்னால கொடுத்தா இது ஜகாத்துல் ஃபித்ரா கணக்கு எடுக்கிறல்ல, இது ஒரு சும்மா சதக்கா. அப்ப இதை நாங்க நோன்பு பெருநாள் தொழுகைக்கு முன்னால கொடுத்துடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல 3 நாட்களுக்கு முன்னால ஜகாத்துல் ஃபித்ரை சேகரிக்க தொடங்குகிறார். இந்த காலத்திலையும் சில மஸ்ஜிதுகள்ல சேகரிக்கிறார். அதனால அந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய விஷயம் கொடுக்கணும். அதிகமானவங்களுக்கு இதுல பல சந்தேகங்கள். இது என்ன கொடுக்கணும்? ஹூத்துல் பலத், வருடம் சொல்றது தான். எந்த நாட்டுல வாழ்றீங்களோ அந்த நாட்டுடைய பிரதான உணவு ஏதோ அது ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கப்படும். சவுதியில் ஒத்தறிகிறாரு, அது பிரதான உணவு ரொட்டி என்றா அவங்க கோதுமையை கொடுப்பான். ஆனா இந்த நாட்டுல நாங்க எடுத்துக்கிறது ஷோர் என்றா அதுக்குரிய தானியம் என்ன? அரிசி. அந்த அரிசியை தான் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கப்படும். ஆனா சில மக்கள் கேட்கிறாங்க, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்க கொடுக்கிற அரிசிக்கு பதிலா நாங்க அதெல்லாம் தேடி எடுத்து கொடுத்து கொண்டிருக்கணும், அதுக்கு பதிலா சல்லியை கொடுத்துடும் சரிதானேன்னு சொல்லி கேட்கிறான். இது பெரிய ஒரு சட்டம் இந்த இடத்துல. இது தெரியாம சில மக்கள் அதத்துல செய்யறாங்க, தெரியாம செய்ய போவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஹம்பலி அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இந்த 3 உலமாக்களும் சொல்றாங்க ஜகாத்துல் ஃபித்ர பணமாக கொடுக்கலாம். கொடுக்கிறதா இருந்தா தானியமாக, பிரதான உணவுடைய தானியமாகத்தான் கொடுக்கப்படும். எவ்வளவு கொடுக்கப்படணும்? 4 முத்துண்டா ஒரு முத்துடைய அளவு 600 கிராம். அவ 4 முத்துண்டா கிட்டத்தட்ட 2 கிலோவும் 400 கிராமும் கொடுக்கப்படும். எது? அரிசி கொடுக்கப்படும். நாம சாப்பிடக்கூடிய அரிசி, இந்த புழுங்கல் அரிசி, இந்த கொலையிற அரிசி, வீட்டுல இருக்கிற இல்லாத பொல்லாத பழைய அரிசி, இதெல்லாம் கொடுக்கறல்ல. சில மக்கள் கேட்கிறாங்க, ஹசரத் இந்த காலத்துல எங்களுக்கு வெளியால கொஞ்சம் அரிசி கிடைச்சி, வெளியால அரிசிகள் கிடைக்கும், இந்த அரிசியை கொடுக்கலுமா? தாராளமா கொடுக்கலாம். ஏனென்னா அந்த அரிசியுடைய மாலிக் நீங்க தானே, சொந்தம் நீங்க தானே.
அதை சுற்றி மத தாராளமா கொடுக்கலாம், அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணமாக கொடுக்கிற விஷயத்துல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் மட்டும்தான் சொல்றாங்க, ஜகாத்துல் ஃபித்ருடைய விஷயத்துல பணமாக கொடுக்கலாம் என்று சொல்லிட்டு, அதுல இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ், ஷாஃபி மذஹபை சேர்ந்த சில உலமாக்கள், ஃபிக்ஹுல் மன்ஹஜ், அதே போல முஅத்தமன் ஃபதாவா இமாம் ரமி ரஹ்மத்துல்லாஹ், இப்படி நிறைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. இவங்களும் இந்த கருத்துக்கு ஒத்து போறாங்க, இத பணமாக கொடுக்கலாமே என்றா லா பஅஸ பித்திபாஇல் மذஹபில் இமாமி ஃபீ ஹாதிஹில் மஸ்அலா ஃபீ ஹாதல் அஸ்ரி வஹுவ ஜவாஸுன் தஃஉல் கீமா. ஏனென்றா இந்த இடத்துல பணமாக கொடுக்கிற விஷயத்துல ஏன் உடன்படுறாங்கன்றா, ஏழைகளுக்கு எப்படி சரி புரோசனம் கிடைக்கணும் தவிர, அதுதான் நோக்கம். எதை கொண்டு சரி புரோசனம் அடையணும், ஆனால் அது எப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை என்பதாக இமாம் அபூ ஹனீஃபாவோட சேர்ந்து இந்த சில உலமாக்கள் சொன்னாங்க. இருந்தாலும் இவர்கள் எவ்வளவுதான் ஒத்து போனாலும் பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து பணமாக கொடுக்க முடியாது. பணமாக கொடுக்கிறதா இருந்தா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாத்திரம்தான் கொடுக்க இயலும். ஏன்னா இந்த ஃபத்வா பெருசா போகுது. இப்போ இந்த சல்லியா கொடுக்குறேன்னு சரி, இக்கட்டான சூழ்நிலைன்னா ஒரு கொரோனாவுடைய ஒரு சீசன், இந்த நேரத்துல எல்லாம் கஷ்டம், எல்லாம் அரிசி கொடுத்தா கறி அதிதோல் வேங்க சல்லி இல்லை, இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில கொடுக்கலுமே தவிர இத தொடர்ச்சியா பணமா கொடுக்கலாம், கொடுக்கிற அரிசியாதான் கொடுக்கப்படணும். இதுதான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனா சில மக்கள் ஒரு அடத்துல அவங்களுக்கு இந்த அரிசை தேடி ஆட்களை தேடி கொடுக்கேன்றதுக்காக வேண்டி பணமா கொடுக்குறாங்க. அவங்க ஒரு விஷயத்தை சிந்திக்கணும், என்னென்றா இந்த 600 கிராமுடைய அளவு சொல்லப்பட்டது அஹ்லுல் மதீனா, மதீனா வாசிகளுடைய அளவை வச்சுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க மதீனா வாசிகளுடைய அளவை வச்சு சொல்லல, அவங்க சொல்றது அஹ்லுல் இராக்கி, ஈராக் வாசிகளுடைய அளவை வச்சு இந்த இடத்துல சொல்றாங்க. ஈராக் வாசிகளுடைய அளவு ஒரு முத்தெண்டா 1 கிலோ 125 கிராம், அப்படி பார்த்தா 4.5 கிலோ அரிசியுடைய சல்லிதான் சல்லி கொடுக்கிறவங்க கொடுக்கணும் ஹனஃபி மذஹப்ல. அதனால மார்க்கம் தெரியாம இந்த அமலை சும்மா செய்ய வைத்திடுவான், சும்மா லேசான ஒரு அமல் அல்ல. ஏனென்றா வாழ்க்கையில ரமலானுடைய மாதத்துல நடந்த எல்லா தவறுக்கும் இது ஒரு பரிகாரம், இது ஒரு பரிகாரமா மாறும். அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபிதியாவுடைய விஷயத்திலும் கவனம் செலுத்துங்க. ரமலானுக்கு முன்னால் இந்த வாழ்க்கையில் எத்தனை நோன்புகள் விடுபட்டு, தேவையான காரணங்களுக்கு பிரயாணிகள், கடுமையான நோயாளி என்றா இந்த மாசத்துல ஒரு 5-6 நாள் கடுமையான சுகையினும் அவர் உட்டினா பின்னுக்கு கலா செய்யணும். ஆனா தொடர்ச்சியான நோயாளி, வருஷம் ஃபுல்லா ஒரு கடுமையான நோயாளி என்றா இவர் அதை மீட்ட வேண்டிய தேவை கிடையாது. ஆனா அதுக்காக வேண்டி இவர் ஃபிதியா கொடுக்கலாம் என்பதாக மக்கள் விளங்கப்படுத்துறாங்க. அதனால எத்தனை நோன்பு எங்களால் விடுபட்டுகிறது, வீடுகள்ல பெண்களுடைய விஷயத்துல எத்தனை நோன்பு விடுபட்டுகிறது, ஹைதுடைய விஷயத்துல நிஃபாசுடைய விஷயத்துல உடுப்பட்ட நோன்புகள் கலா செய்யப்படணும். அதே போல கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், அவங்க சில நேரத்துல நோன்பை விட்டிப்பாங்க. இவங்களுக்கு பயந்து விட்டுட்டாங்கன்றா இந்த இடத்துல நோன்பு கலா செய்யப்படணும். அதே போல பிள்ளைக்கு பயந்து விட்டாங்கன்னு சொன்னா அதுக்காக வேண்டி அரிசி பிரதான உணவு ஒரு மனிதன் ஒரு பூர்த்தியாக சாப்பிடக்கூடிய அளவு, ஒரு 250-300 கிராம் ஒரு மனிதன் பூர்த்தியா தின்னக்கூடிய அளவு அவ்வளவு குடுக்கலுமோ அதை அவங்க ஃபிதியாவாக கொடுக்கப்படும். இன்னும் இது ஆழமான விஷயங்கள் நேர காலம் இடம் கொடுக்காது. அதனால இது சம்பந்தமாக மஹல்ல உலமாக்கள் கிட்ட கேளுங்க, ஃபிதியாவுடைய விஷயத்தில் எப்படி படிக்கும். அதே போல கடைசியாக ஒரு விஷயம் தான் 6 நோன்புடைய விஷயம். ஷவ்வாலுடைய மாதம் வருவது, ஷவ்வாலுடைய மாதத்துல மிக முக்கியமான ஒரு அமல் தான் 6 நோன்பு. இந்த 6 நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஷாம ரமலான சும்ம அத்பஅஹு சித்த மின் ஷவ்வாலி கான கஸியாமி தஹர் என்றார். இந்த மனிதன் ஷவ்வாலுடைய மாதத்துல 6 நோன்பு நோட்பாரோ காலம் முழுக்க நோன்பு இந்த நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருவது 6 நோன்பு பிடிச்சவங்க ஒரு வருஷம் நோம்பின் நன்மையை கொடுத்துருவான். ஏன் இதென்றா இதுவும் அதே காரணம் தான். வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா ஒரு தர்தீப் ஒன்றை வச்சுக்கிறான். வாழ்க்கையில ஃபர்துல ஏதாவது பிழை வந்தா சுன்னத்தான அமலை கொண்டுதான் இந்த ஃபர்துடைய பிழையை நிவர்த்தி செய்யப்படும். அதுக்குதான் ரமலானுடைய ஃபர்துல ஏதாவது முன்ன பின்ன மனிதனே பிழை நடந்திருக்கும், அதை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் 6 நோன்புடைய விஷயத்தை அல்லாஹ் வச்சுக்கிற எவ்வளவு சிறப்பா வச்சுக்கிறோம். சில மக்கள் கேட்கிறாங்க 6 நோன்பு, இந்த நேரத்துல 4 நோன்பு பிடிச்சிட்டோம், 2 பிடிக்க கிடைக்கல, கலா செய்யணுமா? கலா செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றா இது ஒரு கட்டாயமான நோன்பு இல்லை.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இன்னும் சில பேர் கேட்கிறாங்க, அதுல நாங்க ஏற்கனவே ரமலான்ல விட்ட நோம்ப கலா செய்யணுமா இல்லாட்டி 6 நோம்பு ஒன்னாவது பிடிக்கணுமா? ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்து, பெரும்பான்மையான உலமாக்கள் சொல்றாங்க, 1வது ரமலானுடைய நோம்ப கலா செய்யறல்ல, 1வது ஷவ்வால்ட 6 நாளுடைய நோம்ப தான் நீங்க பிடிக்கும், அதுக்கு பிறகுதான் நீங்க கலா செய்யும். அப்ப யோசிங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு நோம்பு. சரி, சிலவங்க கேட்கிறாங்க தொடர்ச்சியா பிடிக்கணுமா, பெருநாளுடைய தினத்துக்கு அடுத்த நாள்லேருந்தே பிடிக்கணுமா? அப்படி ஒரு தேவை கிடையாது. ஷவ்வாலுடைய மாதத்துல உங்களுக்கு விரும்பின 6 நாள்ல பிடிக்கும், அது தொடர்ச்சியா ஈக்கணும் என்றும் தேவையில்லை. இதெல்லாம் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவும் ரொம்ப தெளிவா, ஐத்தா மார்க்கம் சரியான லேசி, தெரியாததை கொண்டு நீங்க கஷ்டப்படுத்தி கொள்ளவாங்க. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் கடைசி ஜும்மால காலடி எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கு பிறகு இந்த ரமலான வாழ்க்கையில் அடைவோமோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையில் அடுத்த ரமலான்ல நாங்க ஹயாத்தோட ஈப்பமோ தெரியாது. இந்த ரமலானுக்கு வாழ்க்கையில விடை கொடுக்க போறோம். ஒவ்வொருத்தரும் சொல்லியே வழி அனுப்புறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரமலான், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரமலான். இதுக்கு பிறகு இந்த ரமலான் எங்களோட வாழ்க்கையில கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால மீதமாக இருக்கக்கூடிய நாட்களை வேஸ்ட் பண்ண வானம். அங்க இங்க பஜார்ல அவங்களை திரிஞ்சு கொண்டு ஈக்க வானம். போன வருடம் இந்த வருடம் நாங்க கண்ணால பார்க்கல, அவங்க எல்லாம் கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய காலங்கள் எப்படி ஈக்க போகுது எங்களுக்கு தெரியா. எத்தனை பேர் ரமலான காலடி எடுத்து வைக்க போறோமோ தெரியா. அதனால வாழ்க்கையில் இந்த ரமலான பெரிய ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்து அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில வாழ்ந்துட்டு மௌத்தாகிறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திஹ்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்திலும் யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருக்கிறாங்களோ அத்தனை நோன்பாளிகளுடைய நோன்பையும் கபூல் செய்து கொள்வாயாக. முடியுமான அளவுக்கு இந்த ரமலான் அமல்கள் செய்தோம் யா அல்லாஹ், எல்லா அமல்களையும் கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். வரக்கூடிய ரமலான் நாங்கள் வாழ்க்கையில் அடைவோமோ இல்லையோ தெரியா யா அல்லாஹ். பெருநாள் வாரம் என்று சந்தோஷப்படுறதா இல்லாட்டி ரமலான்களை விட்டு போறேன்னு சொல்லி கவலைப்படுறதான்னு சொல்லி தெரியாம இருக்குது யா அல்லாஹ். யார் இந்த ரமலான்களால் எழுமான அளவுக்கு கண்ணியப்படுத்தினோம் யா அல்லாஹ். செய்த எல்லா வழிபாதத்தையும் கபூல் செய்ய அல்லாஹ். குடிச்ச நோம்ப கபூல் செய்ய அல்லாஹ். தொழுகை கபூல் செய்ய அல்லாஹ். கேட்ட துஆக்களை கபூல் செய்ய அல்லாஹ். ஓதின குர்ஆன்களை கபூல் செய்ய அல்லாஹ். உடம்புல ஆஃபியத்தை தாயா அல்லாஹ். எவ்வளோ பேர் இந்த ரமலானுடைய மாதத்திலும் ஆஃபியத்தை இழந்து ஈக்கிறாங்க யா அல்லாஹ். உடல் நல சுகம் இல்லாம ஈக்கிறாங்க யா அல்லாஹ். எவ்வளோ பேர் இந்த மாசத்திலும் எங்களுக்கு நோன்பு பிடிக்கலாம்னு சொல்லி கவலையோட ஈக்கிறாங்க யா அல்லாஹ். அத்தனை நோன்பாளிகளுக்கும் அத்தனை நோயாளிகளுக்கும் அவசரமாக ஷிஃபாவக்கூடிய அல்லாஹ். யாழ் இதுக்கு பின்னால வரக்கூடிய பல ரமலான்களை வாழ்க்கையில் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.